கைஸ், திஸ் இஸ் ஜெனி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டிஜே கோக்கோட பிஎல் நியூ எஃப்எஃப் இவன் யாரோ. ஓகேடா, இன்ட்ரோ என்னென்னா, இதில் வந்து ஜிமின் வந்து ட்வின்ஸு. ஓகேங்களா, ஜிமினோட பிரதர் தான் பார்க்கர். ஓகேங்களா, ஜிமின் தான் மெயின் லீட், பார்க் ஜிமின். ஓகேங்களா, அந்த மாதிரி சொல்கிறேன், யூஸ் பண்ணிக்காதீங்கடா. பார்க் வந்து மெயின் லீட் கிடையாது, ஜிமின் தான் மெயின் லீட். பார்க் வந்து ஜிமினோட ஹெல்டர் பிரதர், அதாவது ஜிமினோட அண்ணா. ஓகேங்களா, ஜங்குக் வந்து இதில் எப்படின்னா சாதாரணமான பிஸ்னஸ் மேன். ஓகேங்களா, இந்த இன்ட்ரோ போதும்னு நினைக்கிறேன். மற்ற கேரக்டர்ஸ்லாம் நம்ம போக போக பார்த்துக்கலாம். ஓகேடா, இப்போ பார்ட் 1க்கு போகலாமா? ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப அடிக்டட். இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஓப்பனிங் சீனில் ஒரு மேரேஜால் தான் காமிக்கிறாங்க. அப்படியே 2 பேர் நின்றுட்டுருக்காங்க. அந்த ஃபாதர் தான். ஓகே, ஜியான் ஜங்குக் ஆயேனி பார்க்கை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா அப்படின்னு கேட்குறாங்க. ஜங்குக் தான் சம்மதம் அப்படின்ட்டு நல்லா ஹாப்பியாக சொல்கிறாங்க. இப்போ அந்த ஃபாதர் தான் அப்படியே பார்க் பக்கம் திரும்புகிறாங்க. பார்க் ஆயேனி ஜியான் ஜங்குக்கை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கீழே குஞ்சிட்ருக்காரு. பார்க் ஆயேனி ஜியான் ஜங்குக்கை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா அப்படின்னு இன்னொரு தடவை கேட்குறாங்க. இப்போ அந்த மெம்பர் தான் அப்படியே ஃபாதர் நிமிந்து பார்த்தோம். ஜிமின் ஆகிய நான் பார்க் ஆகிய நான் ஜியான் ஜங்குக்கை திருமணம் செய்து கொள்ள சம்மதம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ரிங் மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக் தான் ஃபஸ்ட்டு பார்க்கோட கையில் ரிங்கை போட்டு விட்டாங்க. இப்போ பார்க் தான் அப்படியே பார்க்குறாங்க ஜங்குக்கை. எல்லாருமே கிளாஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜங்குக்கை பார்த்து அப்படியே யோசிச்சுட்டே அந்த ரிங்கை போட்டு விட்டாங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படியே பார்க்கை பார்க்குறாங்க. இப்போ பார்க்க அப்படியே ஜங்குக்கை பார்க்குறாங்க. இப்போ அந்த ஃபாதர் தான் ஓகே 2 பேர் கிஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்க் தான் அப்படியே ஜங்குக்கை நிமிர்ந்து பார்க்குறாங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படியே பார்க்கிட்ட வந்து பார்க்கோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாங்க. இப்போ பார்க் தான் அப்படியே நகர்ந்து வராங்க. அவங்க இருக்க எல்லாருமே கிளப்ஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜங்குக்கோட அம்மா தான் அப்படியே ஜிமின் அம்மா கிட்டே வராங்க. ஜிமின் அம்மா தான் அவ்வளோ நர்வஸாக பார்த்துட்ருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. என்ன ஜியான் அப்படின்றாங்க. இல்லை, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே வந்து கேட்குறாங்க. அதில் ஒன்றும் இல்லையே என்னாச்சு, நர்வஸாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து பையனுக்கு மேரேஜில், ஸோ அதனால தான். சரி, உங்கள் பையன் ஜிமின் எங்க? அவன் வந்து என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அவன் வந்து அப்படின்றாங்க. இப்போ பார்க்கடா பதம் அவன் கொஞ்சம் முக்கியமான வெளியே போயிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணா மேரேஜை விட்டு போயிட்டானா? அப்படிலாம் இல்லைங்க, இதோ வந்துடுவான், இன்னும் கொஞ்சம் நேரம் தான், ரொம்ப முக்கியமான விஷயம், ஸோ அதனால தான் போயிருந்தான் அப்படின்றாங்க. இப்போ பார்க்கோட அம்மா தான் அப்படியே அவங்க அப்பாவை பார்க்குறாங்க ஒரு மாதிரி. இப்போ 2 பேருமே நர்வஸாக தான் இருக்காங்க. இப்போ ஜங்குக்கும் பார்க்கும் கீழே இறங்கி வராங்க. இப்போ பார்க் தான் அவங்க அப்பா கிட்டே பேசவே இல்லை, அப்படியே அவங்க அம்மா கிட்டே தான் வராங்க. அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்துடா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்க்கோட அம்மா தான் ஜிம்மி பார்த்து போயிட்டு வாடா, பத்திரமா இருண்ண அப்படின்றாங்க. அம்மா அப்படின்றாங்க. சரி பார்த்து போயிட்டு வா, பத்திரமா இரு, கால் பண்ணு, சாப்பிடு அப்படின்றாங்க. அம்மா சரிம்மா விடுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேக் தான் அப்படியே ஜங்குக்கோட கையை பிடிச்சிட்டு ஜங்குக்கூடே போகிறாங்க. இப்போ பக்கத்தில் டீ நிற்கிறாரு. டிவி பார்த்துட்டே தான் போகிறாங்க அந்த பார்க்கு. இப்போ அவங்க தான் 2 பேர் காரில் போயிட்டுருக்காங்க. பார்க் எதுவுமே பேசல, அப்படியே விண்டோவே தான் பார்த்துட்டு வர்றாரு, காரோட விண்டோவே தான். இப்போ ஜங்குக்கும் எதுவும் கேட்டுக்கல. இப்போ அவங்களோட அப்பார்ட்மெண்ட் தான் வருது. இப்போ ஜங்குக் தான் பார்க் அப்படின்னு கூப்பிட்றாங்க. இப்போ பார்க் தான் அப்படி திரும்பி பார்க்குறாங்க. ஜங்குக் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்பார்ட்மெண்ட் வந்துச்சு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்துட்டு அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் நடந்து போகிறாங்க. இப்போ ஜங்குக் தான் உங்கள் பேக்கை கொடுங்க அப்படின்றாங்க. இல்லை இருக்கட்டும் அப்படின்றாங்க. பரவாயில்ல கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் வாங்கிக்கிறாங்க. இப்போ பேக் தான் அப்படியே சைலண்ட்டாக வராங்க, ஒரு வார்த்தை கூட பேசலை. இப்போ பேக் தான் அப்படியே பார்க்குறாங்க ஜங்குக் தான் பேக் நீங்கள் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பேக் தான் இல்லை நீங்கள் போங்க, நான் எதாவது சமைச்சு வைக்கிறேன், இட்ஸ் ஓகே நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பேக் தான் அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆக தான் போகிறாங்க. ஷவர் ஓப்பன் பண்ணிட்டு அங்கேயே உட்காந்துக்கிறாங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே வராங்க. இப்போ ஜங்குக் தான் பேக் அப்படின்னு சொல்லிட்டு எதாவது சாப்பிடே எடுத்து வைக்கிறாங்க. இப்போ ஜங்குக் தான் கேரட்டில் ஒரு ஃபுட்டு ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ இந்தாங்க இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கொடுக்குறாரு. இப்போ பேக் தான் ஜங்குக்
ஆ சொல்லுங்கள். ஒன்று தப்பாக நினச்சிக்கலன்னா நான் ஒன்று சொல்லட்டா? ஆ சொல்லுங்கள். எனக்கு கேரட் ஒத்துக்காது, அலர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சாரி பார்க் அப்படின்னு சொல்லிட்டு கேரட் எடுத்துடுறாங்க. தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி உட்காந்து சாப்பிட்றாங்க. இப்போ சாப்பிட்டு அதை எடுத்து க்ளீன் பண்ணாந்த போகிறாங்க. இல்லை இல்லை அங்கேயே வச்சுருங்க, நான் க்ளீன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. இல்லை இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேக் தான் அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே ரூமுக்கு போகிறாங்க. இப்போ பேக் தான் போய் படுத்துட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக்கு போய் பக்கத்தில் படுத்துக்கிறாரு. ஜங்குக்கு எதுவுமே கேட்கல. குட் நைட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பேக் தான் குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு கண்ணை மூடிட்டு தான் இருக்காரு. இப்போ ஜங்குக்கு அப்படியே படுத்துடுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் பேக் தான் அப்படியே பொறுமையாக எழுந்துக்கிறாங்க. அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே காஃபி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இப்போ பேக் தான் தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஃபியை வாங்குறாங்க. என்னம்மா கப்பு வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிமிர்ந்து பார்க்குறாங்க. ஐயோ எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சாரி ஜங்குக் நான் அப்படின்றாங்க. இட்ஸ் ஓகே, நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் படுங்க, ரொம்ப டயர்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை நான் ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டேன், போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படியே கீழே போகிறாங்க. சரி நான் ஆஃபீஸ் கிளம்புறேன், உங்களுக்கு எதாவது வேணும்னா கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் நேரத்தை விட்டு போயிடுறாங்க. இப்போ பேக் தான் அந்த வீட்டில் கம்முன்னு உட்காந்துட்டுருக்காரு. இப்போ ஒருத்தவங்க வந்து காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணுறாங்க. இப்போ பேக் தான் அது வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ முன்னாடி டயாங் தான் நிற்கிறாங்க. இப்போ பேக் தான் டேட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு டேட்டி அப்படின்னு கேட்குறாங்க. உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமாக பேசணும் ஜிமின் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட்டே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிடுறாங்க. இப்போ அந்த பேக் தான் என்ன கேட்ட? இல்லை உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொன்னேன்டா ஜிமினா அப்படின்றாங்க. இப்போ பேக் தான் என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் இங்கே இல்லை, ஜிமின் முக்கியமான விஷயமா போயிருக்கான், நான் பார்க்கு புரியுதா அவன் அண்ணன் அப்படின்றாங்க. ஏய் நடிக்காத நகரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க. டேய் எங்கடா போகிற நீ? எனக்கு தான் உன்னை பிடிக்காதுன்னு உனக்கு நல்லா தெரியல, அப்புறத்துக்கு இங்கே வந்த அப்படின்னு கேட்குறாங்க. டேய் நடித்தது போதும்டா அப்படின்னு சொல்கிறாங்க. யார் நடிக்கிறா? என்ன நீ முதல்ல எதுக்கு என் வீட்டுக்குள்ளே வந்த? ஜங்குக்குலாம் தெரிஞ்சா கத்துவார், நீ போ அப்படின்றாங்க. டேய் நான் உன் ஃப்ரெண்டு ஓகேவா அப்படின்றாங்க. ஏய் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க் கேட்குறாங்க. இப்போ தான் இந்த மாதிரி நடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட்டை பிடிச்சிட்டு ஜிமினா அப்படின்றாங்க. இப்போ என்னடா அப்படின்னு கேட்குறாங்க. சொல்லு நீ ஜிமின்னு சொல்லு அப்படின்றாங்க. ஆமாடா நான் ஜிமின் தான், என்ன இப்போ அப்படின்னு கேட்குறாங்க. நீ எதுக்கு இங்கே வந்த? அது மட்டும் இல்லாமல் எப்படி கண்டுபிடிச்ச? அம்மா சொன்னாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. டேய் நான் ஃப்ரெண்டுடா, நீ டேட்டேன்னு சொல்லும் போதே நான் கண்டுபிடிச்சிட்டேன்டா. உன் அண்ணன் இப்படி சொல்ல மாட்டான், உன் அண்ணன் எப்படி கூப்பிடான்னு எனக்கு தான் தெரியும். என்னடா பண்ணி வச்சுருக்க நீ? நீ எதுக்குடா ஜங்குக்கு மேரேஜ் பண்ணிக்கிட்ட? உனக்கு மேரேஜ்லாம் பிடிக்காதுடா, அப்புறம் எதுக்குடா பண்ணிக்கிட்ட அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாடா அது பார்க் கிடையாது, ஜிமின் தான் ஓகேங்களா. இப்போ ஜிமின் தான் ஆமாடா எனக்கு மேரேஜ்லாம் பிடிக்காது தான், ஆனால் எங்கள் அப்பா என்கிட்ட பேச மாட்டார்னு உனக்கு நல்லா தெரியும், அவரே கேட்டார் தயவு செஞ்சு ஜங்குக்கு மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு. அவருக்கு என் மேலே சுத்தமாக பாசம் கிடையாது, இது வரைக்கும் என்கிட்ட பொண்ணு கூட அவர் கேட்டது கிடையாது, இன்றைக்கி தான் கேட்டிருக்காரு. அதனால தான். என்ன பைத்தியமா நீ? உன் அண்ணனுக்காக உன் வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்க, என்னாச்சும் உனக்கு அப்படின்னு கேட்டாங்க. நீ அவனை மேரேஜ் பண்ணது கூட தப்பு கிடையாது, அவன் உன் அண்ணனை லவ் பண்ணியிருக்கான். இப்போ நீ மேரேஜ் பண்ணியிருக்க, என்ன நினச்சிட்ருக்க நீ மனசில்? அவனை ஏன் ஏமாத்துற அப்படின்னு கேட்குறாங்க. என்னடா பண்ணுறது, அவன் ஏமாற்றிட்டு போயிட்டான்டா அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் அம்மா அப்பாவை என்னால் அந்த மாதிரி நிலைமையில பார்க்க முடியல டயாங்க, அதனால தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். அதுக்குன்னு உன் விருப்பத்தை மாறி கொடுவா? ஆமாடா அதுக்காக தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், எனக்கு எங்கள் அம்மா அப்பா தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் மடத்தனம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டே சொல்கிறாங்க. சரி விடு முடிஞ்சிடுச்சு, எதுக்காக மேரேஜ் பண்ணிக்கிட்ட அப்படின்னு கேட்குறாங்க. அது சொல்ல அப்படின்றாங்க. இப்போ தான் காமிக்கிறாங்க சர்ச்சில் தான். பார்க் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கத்திக்கிட்டே வராங்க. எங்கே போனோம் இவன் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே ஒரு லெட்டர் தான் இருக்குது, அதை அப்படியே எடுக்கிறாங்க. பார்க் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உள்ள அவங்க அப்பா வராரு. என்னாச்சு பார்க் எங்க அப்படின்ட்டு. இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை கொடுக்குறாங்க. என்னடி லெட்டரை கொடுக்குற, பார்க் எங்க? அவன் தான் வச்சுருக்கான் அப்படின்றாங்க. இப்போ அந்த லெட்டரை தான் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பா
என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டமே கிடையாது. நீங்கள் சொன்னீங்கன்னு மட்டும்தான் நான் ஓகே சொன்னேன். ஸோ அதுக்காக என்னோடய லைஃப் என்னால் கெடுத்துக்க முடியாது. நான் வேறு ஒருத்தவங்களை லவ் பண்ணுறேன், அவங்க மட்டும்தான் எனக்கு. ஸோ எனக்கு இந்த மேரேஜ் இஷ்டம் கிடையாது, சாரி. இப்படிக்கு பார்க்கு அப்படின்னு எழுதியிருக்கு. இப்போ இந்த சைடு அவங்க அப்பா தான் அப்படியே இந்த லெட்டர் வச்சு கீழே உட்காந்துடுறாரு. ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வேறு, என்னடி பண்ணி வச்சுருக்கான், என்ன இப்படி லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கான், அவன்கிட்ட கேட்டதில்ல, அவன் ஓகே சொன்னதுனால தானே இந்த மேரேஜ், அவன் ஓகே தானே சொன்னான். ஆமாங்க, அவன் ஓகே தான் சொன்னான், ஜேகே கூட நல்லா தான் பழகினான். ஆனால் இந்த லெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், நம்ம குடும்பமான மொத்தமாக போயிடுச்சு. அவங்க அம்மா கிட்ட நான் என்ன சொல்லுவேன், அவங்க வேறு செம்ம கோவம். சியான அம்மா கிட்ட பேசவே முடியாது அப்படின்னு அவங்க அப்பா ஒரு பக்கம் அவங்க அம்மா ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின்டாவில் வராங்க. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு, எல்லாத்தையும் பண்ணிட்டேன், சரி அண்ணா எங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஜிமின் வந்து அண்ணா எங்கம்மா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அவங்க அப்பா தான் அப்படியே ஜிமின் நடிகை நிற்கிறாங்க. பா அப்படின்னு கேட்குறாங்க. ஜிமின் எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? என்னப்பா சொல்கிறீங்க? ப்ளீஸ், இது வரைக்கும் நான் எதுவுமே உங்ககிட்ட கேட்டது கிடையாது, ப்ளீஸ் எனக்காக சொல்லுங்க. என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஜியானை மேரேஜ் பண்ணிக்கணும். பா என்னப்பா சொல்கிறீங்க? அவன் வந்து பார்க்கு, அவன் இல்லைடா, அவன் போயிட்டான். ப்ளீஸ் என் மானமே போயிடும், தயவு செஞ்சு உன் காலில் வேணாலும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க, பாப்பா என்னப்பா பண்ணுற? இல்லை அது முடியாது என்னால், ப்ளீஸ்ரா அப்படின்றாங்க. இப்போ அவங்க அம்மா தான் அப்படியே ஜிமின் கிட்டே வராங்க. ஜிமின் வேண்டாம், நீ இந்த மேரேஜ் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்றாங்க. அம்மா வேணாடா, உனக்கு பிடிச்சதை நீ பண்ணு, அவனுக்காக உன் லைஃப்பை நான் கெடுக்க விரும்பலை. உங்கள் அப்பா சொன்னதெல்லாம் நீ மேரேஜ் பண்ணாத, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணு அப்படின்ட்டு அவங்க அம்மா அழுதுகிட்டே சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் ஓகேம்மா நான் அவனை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்றாங்க. ஜிமின் பரவாயில்லம்மா, என்னாலும் நீங்கள் கஷ்டப்படுறது பார்க்க முடியாது, நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன். எங்கள் அப்பாவே இப்போ தான் என்கிட்ட ஒன்று கேட்டிருக்காரு, அவருக்கு என்னை விட பார்க்க தான் ரொம்ப பிடிக்கும், இப்போ தான் என்கிட்ட ஒழுங்காக பேசியிருக்காங்க, ப்ளீஸ்மா நான் அவரை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்றாங்க. உனக்கு ஓகே தானே? உனக்கு பிடிக்கலன்னா பண்ணிக்க வேணாம், இட்ஸ் ஓகேம்மா நான் அவரை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்க்கோட அப்பா தான் தேங்க்ஸ் ஜிமின் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டிஸ்டன்ஸாக பண்ணிட்டு வராங்க. பார்க்குன்னு கூப்பிட்டே இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே வராங்க. அந்த மேரேஜும் நடக்குது. இப்போ அவங்க அம்மா தான் பார்த்து போயிட்டு வாடா ஜிமின் அப்படின்றாங்க. அம்மா என்னை பார்க்குன்னு கூப்பிடுங்கம்மா, ப்ளீஸ்மா என்னோட ஐடென்டிட்டி நான் மாற்றிக்கணும்மா, ப்ளீஸ் என்னை பார்க்குன்னு கூப்பிடுங்கம்மா அப்படின்றாங்க. சரிடா பார்க் போயிட்டு வா, பத்திரமா இல்லைண்ணா ஃபோன் பண்ணு, சாப்பிடுமா, சரிம்மா நீங்கள் பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க அப்பா நிற்கிறாரு. அவங்க அப்பாவை பார்த்துட்டு பேசவே இல்லை, அப்படியே நடந்து போயிடுறாங்க. அவங்க அப்பா தான் பார்த்து போடா அப்படின்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் போகிறாங்க. இப்போ இதெல்லாம் உட்காந்து டே கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க. இப்போ டே தான் கொஞ்சமாச்சும் மனசாச்சு அறிவு இதெல்லாம் அவங்க அப்பனுக்கு இருக்கா? இருந்திருந்தால் அந்த ஆள் இந்த காரியத்தை பண்ணியிருக்க மாட்டான். அந்த ஆளுக்கு உனக்கு பிடிக்கவே பிடிக்காது, பார்க்குன்னு தலை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருப்பான். பாத்தியா எங்கே நீ காட்டி வச்சிட்டான், உன் வாழ்க்கைக்கு எடுத்து வேற விட்டுருக்கான். நீ ஏன்டா மேரேஜ் பண்ணிக்கிட்ட? எங்கள் அம்மாவை என்னால் இந்த மாதிரி பார்க்க முடியாதுடா, எங்கள் அம்மா என்னையும் பார்க்க ஒன்றா தான் பார்த்தாங்க, எங்கள் அப்பா மட்டும்தான் பார்த்துக்கிட்டாரு, என்கிட்ட எதுவுமே பேச மாட்டார், என்னை எப்பவுமே திட்டிக்கிட்டு தான் இருப்பார். உனக்கே நல்லா தெரியும்ல, எங்கள் அம்மா மட்டும்தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்காக பண்ணிக்கிட்டேன். சரி ஓகே, இப்போ உன்னை மேரேஜ் பண்ணியிருக்கானே அவன் பார்க்க தானே லவ் பண்ணான், அதான்டா என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவன்கிட்ட உண்மையை என்னால் சொல்ல முடியாது, இதை மறைக்கவும் முடியல, என்ன பண்ணுறதுன்னு வேறு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டீ கிட்ட தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ டீ தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அக் பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் தான் சரி ஓகே, நீ என்ன ஜிமின்னு கூப்பிடாதடா, பார்க்குன்னு கூப்பிடு, அவன் பார்க்குன்னு கூப்பிடும் போது நான் திரும்ப மாட்டேங்கிறேன்டா, ஜிமின்னு கூப்பிட்டா தான் திரும்புகிறேன், என் பேரை நான் பார்க்குன்னு மாற்றிக்கணும், என் ஐடென்டிட்டி ஒன்று நான் பார்க்க மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜிமின்னு ஒரு கேரக்டர் இல்லைடா, அவன் அவ்வளோதான், இந்த உலகத்துலேயே அவன் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கிடையாது, அந்த மாதிரி நான் நடக்கணும், ஜிமின் மாதிரி நான் இருக்கக்கூடாது, பார்க் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
உன்னால் சத்தியமாக முடியாது. ஏன்னா உன் அண்ணன் எவ்வளோ ரக்கடாக நடந்தப்பான்னு எனக்கு தான் தெரியும். உன் அண்ணன் உன்னை மாதிரி கிடையாது ஜிமின். நீ ரொம்ப சாஃப்ட், அவன் அந்த மாதிரி கிடையாது. அவன் எப்படிப்பட்டவன் உனக்கே நல்லா தெரியும். அந்த மாதிரி என்னால் நடக்க முடியாது. எனக்கு அந்த கேரக்டரும் சுத்தமாக பிடிக்காது. ஆனால் எப்போ அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நைட் தான் ஜிமின்டா அப்படியே சோஃபாவில் உட்காந்துட்ருக்காங்க. இப்போ கார் சத்தம் தான் கேட்குது. ஜிமின்டா அப்படியே அந்த டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜிக்கி தான் உள்ளே வர்றாரு. இப்போ ஜிக்கி கிட்ட கொடுங்க அந்த பேக்கை வாங்கிட்டு நீங்கள் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க, நான் சாப்பாடு செஞ்சு வைக்கிறேன் அப்படின்றாங்க. இல்லை இருக்கட்டும் பார்க், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. இல்லை நீங்கள் போங்க, நான் செஞ்சு வைக்கிறேன் அப்படின்றாங்க. உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னா நீ செய், இல்லை நானே வந்து செஞ்சு தரேன். இல்லை எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நீங்கள் போங்க அப்படின்றாங்க. இப்போ ஜிக்கி தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய்ட்றாரு. இப்போ எங்கள் சைடு ஜிம்மிங் தான் அப்படியே எல்லா ஃபுட்டையும் ரெடி பண்ணுறாங்க. இப்போ ஜிக்கி தான் ஃப்ரெஷ் ஆகிட்டு போய் கீழே வராங்க. இப்போ எல்லா சாப்பாடும் எடுத்து வச்சுருக்காங்க. உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஜிகே தான் எல்லாத்தையும் டிஷ் வாஷ் பண்ணிகிட்ருக்காரு. ஜிம்மின் தான் கொடுங்க நான் பண்ணுறேன். இல்லை பரவாயில்ல நான் பண்ணுறேன், நீ போய் டிவி பாரு அப்படின்றாங்க. இல்லை அது வந்து போடா அப்படின்றாங்க. இப்போ ஜிம்மின் தான் அப்படியே வந்து உட்காடுறாங்க. அந்த டிவியே பார்க்க மாட்டேன், டிவி ஆன் பண்ணிட்டு பின்னாடி ஜிகேவை தான் பார்த்துட்ருக்காரு. இப்போ ஜிகே தான் டிவி அந்த சைடு இருக்குது பார்க் அப்படின்றாங்க. இப்போ ஜிம்மின் தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பிக்கிறாங்க. ஜேகேவை பொறுத்த வரைக்கும் ஜிம்மின் பார்க் தான். ஸோ அதனால் ஜேகே கிட்ட சொல்லும் போது மட்டும் பார்க்குன்னு சொல்கிறேன். ஆனால் அது ஜிம்மின் தான், ஓகேங்களா? குழப்பிக்காதீங்க. ஓகேடா, எங்கே விட்டோமோ அங்கே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஜிம்மின் தான் அப்படியே திரும்பி உட்காந்துட்ருக்காங்க. அந்த டிவியை பார்த்துட்டு, ஆனால் டிவியில் என்ன பார்க்கறது கூட அவருக்கு தெரியல, சும்மா தான் உட்காந்துட்ருக்காரு. இப்போ ஜேகே தான் அப்படியே கிட்டே வராங்க. பார்க் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து சொல்லுங்கள் என்னாச்சு, உனக்கு இந்த மேரேஜில் ஓகே தானே? இல்லை உங்கள் அப்பா அம்மா சொன்னாங்கன்ட்டு என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டியா? எனக்கு ஏன் அப்படி கேட்குறீங்க? இல்லை நீ என்கிட்ட சரியாகவும் பேச மாட்டேங்கிற, அதனால தான் கேட்டேன். உனக்கு இந்த மேரேஜில் விருப்பம் தானே அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம 1 வீக் நல்லா தானே பேசிக்கிட்டோம், அப்போயே உங்களுக்கு தெரியும்ல அப்படின்றாங்க. அப்போ நல்லா பேசுனேன், இப்போ இல்லையே அப்படின்றாங்க. அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு உங்களை பிடிச்சி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜிம்மின் பிடிக்காம தான் மேரேஜ் பண்ணியிருப்பார். நான் உங்களுக்கு பிடிச்சி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு அப்படின்றாங்க. ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் மேலே தான் போகிறாங்க. இப்போ ஜிகே தான் அப்படியே படிச்சுட்ருக்காங்க. ஜிம்மினும் படுத்துட்ருக்காரு. இப்போ ஜிம்மின் தான் ஐயோ உங்களுக்கு சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஜிம்மின் தான் அப்படியே எழுந்துக்கிறாங்க. ஜிகே ஒன்று தூங்கிட்டு தான் இருக்காரு. இப்போ ஜிம்மின் தான் அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே போகிறாங்க. இவருக்கு என்ன சமைச்சு கொடுக்கலாம், ஆஃபீஸ் வேறு இன்றைக்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குக் தான் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஜிகே தான் அப்படியே எழுந்து பார்க்குறாங்க. பார்க் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்க் இல்லை. இப்போ ஜிகே தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வராங்க. ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே கீழே போகிறாங்க. ஜிம்மின் தான் குக் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஜிகே தான் அப்படியே ஜிம்மின் கிட்டே போகிறாங்க. இப்போ ஜிம்மினை போய் பேக்கப் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மின் தான் அப்படியே பார்க்குறாங்க, என்னது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜிகே தான் குக் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இதோ பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் சொல்கிறாங்க. காஃபி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே தான் அப்படியே அந்த காஃபி வாங்கிட்டு போயிடுறாரு. இப்போ ஜிம்மின் தான் என்ன திடீர்னு வந்து பேக்கப் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெலாம் எடுத்துட்டாங்க. என்னங்க ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஓகே எனக்கு டைம் ஆகிடுச்சு, நான் ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்றாங்க. என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு அப்படின்றாங்க. இல்லை நான் ப்ளீஸ் அப்படின்றாங்க. இப்போ ஜிம்மினை பார்த்தோன்னே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிகேவும் ஜிம்மினை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஜிகேக்கு தான் ஒரு கால் வருது. சார் எங்கே சார் இருக்கீங்க, டைம் ஆகுது சார் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிகே தான் ஓகே இது வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு பார்க் எனக்கு முக்கியமான மீட்டிங், ஸோ சாரி அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு சாரி, பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிகே தான் அப்படியே டோர் வரைக்கும் போய்ட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே போயிட்டாங்க. இப்போ திருப்பி உள்ளே வர்றாரு. என்னாச்சு எதாவது மறந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மினை வந்து ஹக் பண்ணிவிட்டு அவர் சிக்ஸ் கிஸ் பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ ஜிம்மின் தான் அப்படியே பார்க்குறாங்க, என்னடா பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிகே தான் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. இப்போ ஜேகே பார்த்து என்ன தான் பண்ணுறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் பாட்டு நினச்சிட்டு இருக்காரு.
இப்போ நைட் தான் ஜிகே தான் அப்படியே வராங்க. ஜிமின் தான் வந்து டோரில் ஓப்பன் பண்ணிட்டாங்க. வாங்க ஜிகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே தான் அப்படியே அவரோட பேக்கை எடுத்து தூக்கி போடுறாரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி கேட்குறாங்க. இப்போ ஜிமினை வந்து ஹக் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது பார்க் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தட்டி கொடுத்துட்டே இருக்காங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் அப்படியே ஜிகே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ ஜிகே தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகிறாங்க. நான் எதாவது செஞ்சு வைக்கிறேன் அப்படின்றாங்க. இல்லை இன்றைக்கி நம்ம வெளியே போய் சாப்பிட்லாம். என்னது? ஆமாம் நம்ம வெளியே போகலாம் அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் தான் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிகே தான் அப்படியே ரூம் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வராங்க. நான் போய் ரெடி ஆகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஜிமின் தான் அப்படியே மேலே போகிறாங்க. இப்போ ஜிமின் அப்படியே ரெடி ஆகிட்டு வராங்க. இப்போ ஜிகே தான் போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிகே பார்த்து நான் ஒன்று கேட்கட்டா? சொல்ல என்ன? நடந்து போகலாமா? இல்லை வாக் பண்ணி போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஜிகே தான் ஓகே பார்க் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேர் நடந்து போயிட்டுருக்காங்க. நைட் டைமு சில்லுன்னு காற்று வேறு அடிக்குது. ஜிமினுக்கு அந்த சீனரி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படியே ஜிகே கூட நடந்து போயிட்டுருக்காங்க. இப்போ ஜிகே தான் அப்படியே ஜிமினோட ஹேண்டை பிடிக்கிறாங்க. ஜிமின் தான் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கையை எடுத்துடுறாங்க. இப்போ ஜிமின் தான் அவரே வந்து ஜிகேவோட ஹேண்டை பிடிக்கிறாங்க. இப்போ ஜிகே தான் அப்படியே ஜிமினை பார்க்குறாங்க. ஜிமினோட ஜிகேவை பார்க்குறாங்க. வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிகே தான் அப்படியே ஜிமினோட கையை பிடிச்சி கூட்டு போகிறாங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே சிரிச்சிட்டே வர்றாரு ஜிகே கூட. ஓகேடா, இவன் யார் ஜிகே கூட BLFF பார்ட் 1 நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேடா, அடுத்த பார்ட் 2 கூட பார்க்குறேன். ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேடா, பாய்.